காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. வந்து என்ன பார்க்க போகிறோம், சாப்டர் 23 ட்ரேடு. சரியா, டைப்ஸ் ஆஃப் ட்ரேடு பார்த்தோம். இப்போ ட்ரேடுன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா, சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா, சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், வளங்கள் வழிகள். இதில் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். த மேனுஃபேக்சரர் ப்ரொடியூசிங் goods on large scale select the channel through which their goods should reach the consumer. These goods are converted into cash only when the end user buy and use them to cut the cost to reach maximum customers and to retain all customers. The producer select one channel or combine many channel to distribute the goods. This chapter explain the channel of distribution in detail அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அறிமுகம். பொருட்கள் பெருமளவில் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்கள் அப்பொருட்கள் நுகர்வோரை செவ்வனை சென்றடைய உரிய வழிகளை தேர்வு செய்கின்றனர். சரியா, பொருளை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தியாளர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் வந்து எங்கே போய் நுகர்வோருக்கு போய் சென்றடைறதுக்கு உரிய வழிகளை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. உற்பத்தி செய்த பொருள் இறுதி நுகர்வோர்கள் வாங்கி பயன்படுத்தப்படும் போது தான் உறுதி செய்யப்பட்ட பொருள் பணமாக மாறுகிறது. சரியா, உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன ஆகுது, உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் அது வந்து நுகர்வோருக்கு போய் சேர்ந்து அது வந்து கேஸாக வந்து என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகும்போது தான் அதோட பயன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கிடைக்கிது. அதேமாதிரி சிக்கனமான செலவில் பொருட்களை அளித்திடவும் பெருமளவிலான வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை வழங்கிடவும் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பொருட்களை வழங்குவதற்கான சிறந்த வழியினை அல்லது பல்வேறு வளங்கள் வழிகளை ஒன்றிணைத்து சிறந்த வளங்கள் வழியினை தேர்வு செய்கிறார்கள். சரியா, என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பெருமளவு வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணாங்க, பொருட்களை வந்து வாடிக்கையாளருக்கு பொருட்களை வந்து வழங்கிடவும் வாடிக்கையாளர் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் பொருளை வந்து வழங்குவதற்கான சிறந்த வழியினை வந்து என்ன பண்ணுறாங்க, வழியினையோ அல்லது பல்வேறு வளங்கள் வழியினை ஒன்றிணைத்து சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறாங்கனாக்கா, இதை வந்து அவங்க வந்து ஒன்றிணைந்து சிறந்த வளங்கள் வழியினை தேர்வு செய்கின்றனர் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா, சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறாங்க. A channel is the route through which the goods are passed on to the ultimate consumer. There are direct channel or route of distribution with middlemen. Indirect channel consists of one or more middlemen performing different function. Middlemen help in the flow of goods towards the lake or crow or consumer. The product should reach all these consumer living inside the country and throughout the world. There are industrial and consumer goods, perishable and durable goods, pin to plan, different size of goods and so on. Not only the goods but also the service need distribution network அப்படிங்கிறாங்க. வளங்கள் வழி பொருள். இதில் பார்த்தீங்கன்னா வளங்கள் வழி என்பது உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் உற்பத்தியாளர்ந்து நுகர்வோர் சென்றடைய உதவும் பாதையாகும் அப்படிங்கிறாங்க. சரியா, சேனல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உற்பத்தி செஞ்ச பொருளை வந்து என்ன பண்ணாங்க, உற்பத்தியாளர்கிட்ட வந்து நுகர்வோரை வந்து என்ன பண்ணுறாங்க, சென்றடைய உதவும் பாதை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, வளங்கள் வழி என்பது உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் உற்பத்தியாளர்கிட்டருந்து நுகர்வோருக்கு, சரியா, ப்ரொடியூசர்கிட்டருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமருக்கு வந்து என்ன ஆகுது, மாறுது. அதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்க, சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு இடைநிலையர் இன்றி பொருட்களை நேரடியாக விநியோகித்தல், அது நேரடி வளங்கள் ஆகும். இன்டர்மீடியேட்டர் வந்து மிடில் மேன் இல்லாமல் டைரெக்டாக வந்து என்ன பண்ணாங்க, அது வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணால் அது என்னது, டைரெக்டு சேனல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி
பார்த்தீங்கன்னா வழங்கல் வழியில் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட இடைநிலையர் விநியோக பணிகளை செய்தால் மறைமுக வழங்கல் வழியாகும். சரியா? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இதில் வந்துட்டு சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, விநியோக பணிகளை செய்தால் மறைமுக வழி வழங்கல் வழி டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக வந்து இதான டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணால் அது இன்டைரக்ட் சேனல் மறைமுக வழங்கல் வழிங்கிறாங்க. அதுமாதிரி கோடிக்கணக்கான நுகர்வோரை பொருட்கள் சென்றடைய இடைநிலை உதவுகின்றனர். சரியா? கோடிக்கணக்கான மக்கள் வந்து என்ன ஆகுது, பொருட்கள் வந்து கொண்டு போய் சேர்றதுக்கு இடைநிலையர் உதவி வந்து தேவைப்படுது. வழங்கல் வழி மூலமாக உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் வாழும் நுகர்வோரை பொருட்கள் சென்றடைகின்றனர். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலையும் என்ன பண்ணுறாங்க, நுகர்வோர் வந்து பொருட்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது வந்து தேவையாக வந்து இருக்குது. தொழிற்சாலை பொருட்கள் நுகர்வு பொருட்கள் அழுகும் தன்மையுடைய பொருட்கள் மற்றும் நீண்டகால பயன்படுத்தப்படும் பொருட்கள் என அனைத்து வகையான பொருட்களையும் தேவைப்படும் அளவுகளில் தேவைப்படும் நேரத்தில் நுகர்வோரிடம் கொண்டு சேர்க்கிறது. சரியா? தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியல் குட்ஸு, பெரிசிபிள் குட்ஸு, டியூரபிள் குட்ஸு, பின் டு பிளான். சரியா? பிளான் வரைக்கும். சரி, என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுது, இதை கொண்டு போய் சேர்க்குதுங்கிறாங்க. சரியா? பொருட்களை போலவே சேவைகளும் விநியோகிக்கிறது. அது நாட் ஒன்லி குட்ஸ் பட் ஆல்சோ த சர்வீஸ் நீடு அது டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு கண்டிஃப் EW அண்டு ஸ்டில் a channel of distribution may be defined as a both traced in the direct or indirect transfer of title to a product as it move from the producer to ultimate consumer அப்படிங்கிறாங்க. சரியா? டெஃபினேஷன் வந்து EW கண்டிஃப் அப்படிங்கிறாங்க மற்றும் ஸ்டீல் ஆகிறது உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோரின் பயன்பாட்டிற்கென பொருட்களை மேனுஃபேக்சர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கன்சியூமருக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட யூஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, நுகர்வோரின் பயன்பாட்டிற்கென பொருட்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ டைரெக்ட் ஆர் இன்டைரக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க. சரி, என்ன வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க. மறைமுக அனுப்புவதில் ஈடுபட்டுள்ள அனைத்துமே வழங்கல் வழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சேனல் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் அக்கார்டிங் டு அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன். சரி, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்க சந்தையில் ஆய்வுக் கழக கூற்றுப்படி a channel of distribution is the structure of intra-company organization, unit and extra-company agent and deals wholesale and retail through which a commodity or product or service is marketed அப்படிங்கிறாங்க. அமெரிக்க சந்தையில் ஆய்வுக் கழகத்தின் கூற்றுப்படி ஒருங்கிணைந்த வணிக அமைப்பு மற்றும் பிற வணிக முகவர்கள் வணிகப் பொருட்களையோ அல்லது உற்பத்தி பொருட்களையோ சேவைகளையோ மொத்தமாகவும் சில்லறையாகவும் சந்தையிடும் நோக்கோடு மேற்கொள்ளும் எல்லா கூட்டமைப்புகளும் வழங்கல் வழி என்று பெயர் பெறும். சரியா? அமெரிக்க சந்தையில் கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒருங்கிணைந்த ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் ஒருங்கிணைந்த வணிக அமைப்பு மற்றும் பிற வணிக முகவர்கள் சரியா வணிக பொருட்களை உற்பத்தி பொருட்களையோ மேனுஃபேக்சரிங் இந்த குட்ஸு இல்லாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ட்ரேடு குட்ஸு இல்லை சர்வீஸை அது டோட்டலாக இல்லாட்டி என்ன பண்ணாங்க, ஹோல்சேலோ இல்லாட்டி ரீட்டெயிலில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதை வந்து சந்தையோட மார்க்கெட்டிங் வந்து கொண்டு போகிற ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து செஞ்சாக்கா அதுக்கு பேர் என்னங்கிறாங்க, சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வழங்கல் வழி எனப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேனுஃபேக்சரர் ஏஜென்ட்டுக்கு போகுது, ஏஜென்ட் வந்து என்ன ஆகுது, ஹோல்சேல்லேருந்து ரீட்டெயிலேருந்து என்ன ஆகுதுன்னா கன்சியூமருக்கு வந்து போகுது. சரிப்பா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் என்னன்ட்டு உற்பத்தியாளர், முகவர், அதேமாதிரி மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி, அதேமாதிரி டைப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப் ஆஃப் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வழங்கல் வழிகளின் வகைகள். த டைப் ஆஃப் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். சேனல் பேஸ்டு ஆன் த மிடில்மேன். இடைநிலையர் அடிப்படை கொண்ட வழங்கல் வழி. வழங்கல் வழி. அதுமாதிரி சேனல் பேஸ்டு ஆன் த டைப் ஆஃப் குட்ஸ் அண்டு சர்வீஸ். பொருட்கள் மற்றும் சேவைகளின் வகைகள் அடிப்படையிலான வழங்கல் வழிகள். சரியா? பொருட்கள் மற்றும் சேவைகளின் வகைகள் அடிப்படையிலான வழங்கல் வழி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு சேனல் பேஸ்டு ஆன் நேஷ்னல் அண்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு.
சரியா? சேனல் பேஸ்டானது நேஷனல் அண்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு சந்தை அடிப்படையிலான வழங்கல் வழிகள். சரி, இது வந்து என்ன பண்ணுறாங்க 3 டைப்பாக வந்து டைப்ஸ் ஆஃப் சேனல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுறாங்க 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னு பார்த்தோன்னா சேனல் பேஸ்டு மிடில்மேன், அதேமாதிரி சேனல் பேஸ்டு அண்ட் டைப் ஆஃப் குட்ஸ் அண்டு சர்வீஸு, அதேமாதிரி நேஷ்னல் அண்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. சரி, அப்போ அடுத்தது பார்த்தோன்னா அது வந்து ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம்.